கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாம் நேற்றைய தினத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அங்கே நாம் தியானித்தோம். மரியாள் அங்கே கிருபையை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இந்த நாளிலுமாக அதில் உள்ள 19வது வசனத்தில் உள்ள யோசேப்பை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதில் உள்ள 19வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் என்று சொல்லி அந்த வேத வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே மரியாள் கர்ப்பவதியானால், பரிசுத்த ஆவியினால் அவள் கர்ப்பவதியானால் என்று சொல்லி இந்த யோசேப்புக்கு தெரிய வருகிறது. அதனால் அவர்களுக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பு அதனால் அவளை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் யோசனையாயிருந்தான். யோசேப்பின் இடத்தில் யார் இந்த காரியத்தை தெரிவித்திருக்கக்கூடும்? வேலை மூன்றாவது ஒரு மனிதனுக்கு தெரியும் என்று சொன்னால், உபாகமம் 22ஆம் அதிகாரத்தின்படி, அவருடைய யூதர்களுடைய நியாய பிரமாணத்தின்படி இந்த மரியாள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் மூன்றாவது மனிதனுக்கு தெரியவில்லை. இந்த யோசேப்பிற்கு எப்படி தெரிந்தது? ஒருவேளை மரியாள் அங்கே யோசேப்பின் இடத்துல இந்த காரியத்தை தெரிவித்திருக்கலாம். மரியாள் சொன்னதின் நிமித்தமாக அவன் பார்க்கிறோம், அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ஒருவேளை மரியாள் தனக்கு கணவனாக வரப்போகிற யோசேப்பின் இடத்தில் உண்மையாய் இருக்கும்படிக்கு அந்த காரியத்தை அவள் தெரிவித்திருக்கலாம். அந்த காரியத்தின் நிமித்தமாக இந்த யோசேப்பு அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பினுடைய யோசனை அங்கே நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். நான் நல்ல வீடுகளை கட்ட வேண்டும், இந்த மாதிரியான வேலையை செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு உயர்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அநேக காரியங்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களை குறித்து நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய யோசனையின்படி எந்த ஒரு காரியமும் நடக்கவில்லையே. நான் யோசிக்கிற காரியம் ஒன்று, நான் நினைக்கிற காரியம் ஒன்று, ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் வேறொன்றாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? இதை யோசேப்பு நினைத்தான். நான் மரியாளை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் யோசனையாய் இருந்தான். ஆனால் அவனுடைய யோசனை அங்கே நிறைவேறவில்லை. நம் வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்தை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா எழுதினதான தீர்க்கதரிசியின் புத்தகம் 18வது அதிகாரம் அதில் உள்ள 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் யோசனையின்படியாக, தங்களுடைய எண்ணத்தின்படியாக, அவர்கள் தங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக நாங்கள் பாவம் செய்வோம் என்று சொல்லி அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். தேவனுக்கு விரோதமான பாவங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். தங்களுடைய யோசனையின்படியே அவர்கள் பாவம் செய்து வாழ்ந்தார்கள். இப்போ ஆண்டவர் அவர்களை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. 11வது வசனத்துல பாருங்க, இப்பொழுதும்
நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த யூதா தேசத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்கு சொல்றார், நான் உங்களை குறித்து யோசித்து வைத்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். என்ன காரியம்? நீங்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக 70 வருடங்கள் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு விரோதமாக இப்படி யோசித்து வைத்திருக்கிறேன், ஆகையினால நீ என்ன செய், உன் தீங்க விட்டு, உன் வழிகளை விட்டு, உன் கிரியைகள் எல்லாவற்றையும் நீ சீர்படுத்து, நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதய கடினத்தின் நிமித்தமாக அவர்கள் தங்கள் யோசனையின்படியே, தங்களுடைய சுய விருப்பத்தின்படியே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவ ஆண்டவர் அவர்களை குறித்து எப்படி யோசிக்கிறார்? அவர்களுக்கு வேறொரு காரியத்தை ஆண்டவர் யோசித்து, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய யோசனையின்படி அவர்கள் நடக்கவில்லை. தேவனுடைய திட்டத்தின்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கவில்லை. அவர்கள் பாவம் செய்தார்கள். தங்கள் யோசனையின்படியே வாழ்ந்து அவர்கள் பாவம் செய்தார்கள். பாபிலோன் தேசத்திற்கு 70 வருடங்கள் சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய யோசனைகளின்படியே நடந்து தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிறவர்களாக, அசுத்தங்களை செய்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? இன்றைக்கு உங்களுடைய யோசனையின்படி, உங்களுடைய திட்டத்தின்படி நான் நடக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சரியாய் நம்மை வழி நடத்துகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனை உறுதிப்படும் என்று அங்கே சொல்லுகிறது. நம்முடைய காரியங்கள், நம்முடைய பரிசுத்தமுள்ள வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்முடைய யோசனைகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு மரியாளை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் யோசனையாய் இருந்தான். ஆனா இந்த யோசேப்பினுடைய யோசனையின்படி அங்கே நடக்கவில்லை. பின்னான வசனத்துல நாம பார்க்கிறோம். 20வது வசனத்தை பாருங்க. அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவி ஆகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பான் என்றார். 24வது வசனத்துல பாருங்க. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யோசேப்பினுடைய யோசனை எப்படி இருந்தது? மரியாளை எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி இந்த யோசேப்பு யோசித்து கொண்டிருந்தான். ஆனா நடந்தது என்ன? கர்த்தருடைய தூதன் வந்து சொப்பனத்துல சொல்லி,
அந்த வார்த்தைக்கு இந்த யோசேப்பு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையை அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்திற்கு தன்னை யோசேப்பு ஒப்பு கொடுத்தான். அதனால தான் இன்றைக்கு சரித்திரத்தில் நீங்கா இடத்தை இந்த யோசேப்பு பிடித்திருக்கிறார். எல்லாரும் இந்த யோசேப்பை குறித்து நாம் பேசுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த யோசேப்பு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததுனால தான் இந்த யோசேப்பினுடைய காரியங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். அவருடைய சித்தத்தின்படியாக இந்த யோசேப்பை ஆண்டவர் வழி நடத்தினார். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் யோசித்து பார்க்கிறேன், நான் யோசனை செய்து பார்க்கிறேன், நான் எண்ணி நினைத்து பார்க்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இல்லையே, நான் யோசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசனையாக இருக்கிறீர்களா? உங்களுடைய வேலையை குறித்து, உங்களுடைய படிப்பை குறித்து, உங்களுடைய குடும்ப காரியங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசிக்கிற யோசனைகள் ஒன்றும் நடைபெறவில்லையா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாரோ, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நோக்கம் திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் உங்கள் மூலமாக இந்த பூமியில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய யோசனைகள் ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தணும், அவருடைய திட்டத்தின்படி நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துவார். இந்த பூமியில அவருடைய திட்டத்தை நம் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவரிடத்துல என்னுடைய யோசனைகள் உறுதிப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நீங்களும் நானும் வாழும் பொழுது ஆண்டவர் அவர் தம்முடைய சித்தத்தின்படியாக அவருடைய யோசனையின்படியாகவே நம்மை நேர்த்தியான பாதையில ஆண்டவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு எனக்கு தாரும் என்று சொல்லி அந்த நல்ல ஆண்டவரிடத்துல கேட்போமா?